முன்னாள் அமைச்சர் சாமு நாசர் எம்எல்ஏ கிருஷ்ணசாமி ஆகியோர் நட்ட மரங்களில் ஒன்று கூட இல்லை. விளம்பரத்திற்கு மரக்கன்றுகளை நடாமல் முறையாக பராமரிக்க வேண்டும் பொதுமக்கள் வேண்டுகோள். உயிரினும் மேலான மறைந்து மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற கலைஞர் அவருடைய 100ஆண்டு நிறைவு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில திருவள்ளூர் அருகே உள்ள புள்ளரம்பாக்கம் கிராமத்தில் பூண்டி அணை ஒட்டிய பகுதியில் திருவள்ளூர் மத்திய மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்களின் 100ஆண்டு நிறைவு தினத்தை முன்னிட்டு 50,000 மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக திமுக செயலாளர் முன்னாள் அமைச்சர் சாமு நாசர், பூவிருந்தவல்லி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி ஆகியோர் மரக்கன்றுகளை நட்டு சிறப்பித்தனர். மாவட்ட இளைஞரணி சார்பில் திமுகவினர் நூற்றுக்கணக்கான மரங்களை இப்பகுதியில் நட்டனர். ஆனால் அவற்றில் ஒன்றை கூட பராமரிக்காமல் முற்றிலும் காய்ந்து சருகானது. கலைஞர் 100ஆண்டு நிறைவை முன்னிட்டு 50,000 மரக்கன்றுகள் அனைத்து இடங்களிலும் நடுவதாக கூறி முன்னாள் அமைச்சர் சாமு நாசரை சிறப்பு அழைப்பாளராக வரவைத்து நட்ட ஒரு மரக்கன்று கூட இன்று அங்கு இல்லை. பெயருக்கு மரம் நடும் நிகழ்ச்சிகளை நடத்தாமல் நட்ட மரக்கன்றுகளை முறையாக பராமரித்து அவற்றை விளம்பரத்திற்கு நடாமல் பயனுள்ள மரமாக மாற்ற திமுக இளைஞரணியினர் முயல வேண்டும் என கிராம பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஒரு காலகட்டத்தில் இந்த முதல்வர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வேப்பையில கட்டி அங்கு பிரகாசம் பண்ணி நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தோம். அது அவங்கள சுயநலத்திற்காண்டி தன்னை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அந்த இயக்கத்தில் அப்படின்பதற்காக ஆடிய ஆட்டம். ஆனா இன்றைய தினம் அதே மாதிரி மரநடு விழா, இது மரநடு நிகழ்ச்சி, இது மாதிரி பண்ணுங்க, குளங்களை வெட்டுங்க, இது மாதிரி பல நிகழ்வுகளை மக்களுடைய தேவைகளை அறிந்து புரிந்து அவர்கள் பயன்பட வேண்டும் என்று பொதுநல நோக்கோடு அறிவித்தார்கள். அதன் அடிப்படையில் தான் நம்முடைய உமா மகேஸ்வரன் அவர்கள் 50,000 மரநடுகளை செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், மரத்துக்கெல்லாம் படுக்காதுன்னு சொல்லுவாங்க, நைட்ல மட்டும், பகல்ல ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்கும். ஆக அந்த அளவுக்கு இப்படிப்பட்ட மரங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா 18 மரம் நம்ம இங்க நட்டோம்னாக்கா 18 மரம் இருக்குதுன்னா அது ஒரு வருடத்திற்கு தேவையான ஒட்டுமொத்த புராண வாழ்க்கை ஆக்சிஜன் நமக்கு தருதுலான்றாங்க. நீங்க